Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Commonwealth Literature அந்த யூனிட்ல வர next poem தான் பார்க்க போறோம். The poem title is Telephone Conversation and the poet name is Ul Soyinka. இது வந்து DRB எக்ஸாம்ல மட்டுமே கிடையாது. It is one of the most famous and most important poem in English literature. Most of the universitiesல கண்டிப்பா எல்லா சிலபஸ்லயும் prescribe பண்ணக்கூடிய ஒரு poem தான் இந்த Telephone Conversation. இந்த poem பத்திய detailed analysis and explanation நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். But before that, யாரெல்லாம் இந்த சேனல் நியூவா பார்க்குறீங்களோ ப்ளீஸ் do subscribe to my channel. அப்போதான் உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல போட போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். Let's see. So here is the poet introduction. The poet name is Ul Soyinka. இவர் வந்து எந்த கண்ட்ரியை பிலாங் பண்ணவர் அப்படின்னா in Africa he belongs to a certain place called Nigeria. So he is a Nigerian poet. In Nigeria நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். அதுல வந்து இவர் எந்த கம்யூனிட்டியை பிலாங் பண்ணவர் அப்படின்னா he belong to the community called Yoruba. இது வந்து ஆத்தரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? Then he is not only a poet, he is also a playwright. Playwright means he also written so many dramas கூட எழுதிருக்காரு. அவர் dramas கூட நீங்க கேள்விப்பட்டிருக்காங்க. The Lion and the Jewel, The Root, இதெல்லாமே இவரோட famous dramas. Not only that, he is a dramatist, he is also an essayist as well as novelist. Then, the other important information about the author is he received Nobel Prize in literature. எந்த இயர் அப்படின்னா 1986. இந்த இயர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க லிட்ரேச்சருக்காக அப்படின்னு பார்த்தா ஃபார் ஹிஸ் வைட் கல்ச்சுரல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆப்பிரிக்கன் we can say ட்ரெடிஷன் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வந்து ரைட்டிங்ஸ் மூலமா வேர்ல்டு வைட் வந்து ரொம்ப அழகாவே வந்து கொண்டு போனாரு. ஹி ஜஸ்ட் ஸ்ப்ரெட் த்ரூ ஹிஸ் ரைட்டிங்ஸ். அதுக்காக தான் இவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ணாரு. Well, here is the poem. The title is Telephone Conversation. இந்த போயமோட கான்டெக்ட் வந்து நம்ம டைட்டில் வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இது என்னமா இருக்க போகிறது அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் எதில் நடக்குது அப்படின்னா டெலஃபோன். ஸோ டெலஃபோனில் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இப்போ நடக்கிற போயம் கிடையாது, இப்போ நடக்கிற கான்டெக்ட் கிடையாது, முன்னவே எப்பயோ நடந்தது. ஏன்னா இப்போ யாருமே வந்து டெலஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு. இந்த போயம் எக்ஸாக்டாக எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1963. Let's see the poem in detail. இந்த போர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா யாருக்கும் உள்ள கான்வர்சேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னா கான்வர்சேஷன் பிட்வீன் த பிளாக் மேன் அண்ட் த ஒயிட் லேடி. அந்த பிளாக் மேனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா வீடு தேடிட்டு இருப்போம். அவங்க வந்து ஒரு வீட்டை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், எங்கேயோ பார்த்துருப்போம், ஒரு பேம்ப்ளெட் மூலமாவோ இல்லை ஒரு போஸ்டர் மூலமாவோ பார்த்துருப்போம். அதுல வர நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்பான். இந்த அதர் சைடு வந்து அந்த ஒயிட் லேடி இருப்பா. ஸோ எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா அந்த பிளாக் பர்சனுக்கு, அதை பத்தி டீட்டெயில் தான் இந்த போம் நம்ம பார்க்க போறோம். Let's see the poem. Then one important thing about the poem is நீங்கள் வந்து case difference பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மாலர் கேஸில் இருக்கும். சில இது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டலைஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் ஹவு டார்க், ஆர் யூ லைக் வெரி டார்க். ஸோ இது போல் பாதி சென்டென்சஸ் வந்து வி கேன் ரொம்ப பாதி சென்டென்ஸ் கூட சொல்ல முடியாது, ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இதில் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் இருக்குல்ல, அதெல்லாம் யார் பேசின வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த ஒயிட் லேடி பேசின வேர்ட்ஸ். இந்த ஸ்மால் உள்ளதெல்லாம் யார் பேசினா அப்படின்னா அந்த பிளாக் மேனோட திங்கிங் ப்ளஸ் அவங்க வந்து டெலிஃபோனில் பேசின வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா? Now we can see. So this is the context. The black man is searching for some kind of a home for rent. யார்கிட்ட ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா the white lady. The price seemed reasonable, location indifferent. ஸோ திஸ் ஆர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அவனுக்கு வந்து ரெண்ட் மணியை பார்க்குறான், அவனுக்கு ஓகேவாக தான் தெரியுது, ரெண்ட்டும் ஓகேவாக தான் தெரியுது. லைக் தட் வந்து லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட், அந்த வீடு இருக்கிற இடமும் கூட அவனுக்கு ஓகேவானு தான் தோணுது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, இப்போ இருக்கிறதுக்கும் அவன் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹி இஸ் ஓகே வித் போத் ஆஃப் தட். த லேண்ட்லேடி, தட் மீன்ஸ் யார் இங்கே லேண்ட்லேடி அப்படின்னா த ஒயிட் லேடி. The landlady showed she lived off premises. அப்படின்னா இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா அந்த லேண்ட்லேடி வந்து அவங்க வீட்டு பக்கத்துலையுமே இல்லை. ஒரு நம்ம வீடு தேடிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஓனர் இல்லை அப்படின்னா we will feel some kind of relief, right? அப்பப்போ வந்து பார்க்க மாட்டாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே போல அவனுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு. நத்திங் ரிமைன் பட் செல்ஃப் கன்ஃபெஷன். அவனுக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு, ஆனால் வந்து ஒரு கன்ஃபெஷன் பண்ணவன்னு நினைக்கிறான். ஆக்சுவலாக இந்த லேண்ட்லேடி கேட்கல, இவனாவே கன்ஃபர்ஸ் பண்ண நினைக்கிறான். கன்ஃபர்ஷனா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாவ மன்னிப்பு. சர்ச்சில் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா போய் பாவ மன்னிப்பு கேட்பாங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் நீ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர்ட்டு. ஸோ அதே போல இப்போ வந்து ஒரு கன்ஃபர்ஷன் பண்ண நினைக்கிறான். அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க. லெட்ஸ் see. ஸோ இங்கே நம்ம டபுள் கொட்டேஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ஒரு கான்வர்சேஷன் பிகின் ஆகுது. மேடம் I want. So the I யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா the black person. யாரை வந்து மேடம்னு கூப்பிடுறான் அப்படின்னா the landlady, that is the white.
மேடம் ஐ ஹேட் அ வேர்ஸ்டட் ஜேர்னி, ஐ ஆம் ஆஃப்ரிக்கன். அவங்களோட செல்ஃப் கன்ஃபெஷன் என்னவா இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து அங்கே வரத்துக்கு வந்து இப்போ இஷ்டம் கிடையாது. ஐ மீன் வந்து நீங்கள் மொபைல்லேயே சொல்லிடுங்க, நான் வந்து ஆஃப்ரிக்கன், எனக்கு வீடு கொடுப்பீங்களா மாட்டீங்களா, இல்லைனா வந்து என் ஜேர்னி வந்து வேஸ்டேஜ். அவ்வளோ தூரம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிகாஸ் அவன் வந்து டெலிஃபோனில் பேசலாம், இவனோட ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு தெரியாது. ஸோ அதான் அவனோட கன்ஃபெஷனாக கூட இருக்குது. நான் வந்து ஆஃப்ரிக்கன், எனக்கு வீடு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இல்லை அப்படின்னா ஆஃப்ரிக்கனுக்கு நீங்கள் வீடு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். Silence transmission of pressurized good breeding. அவன் ஆஃப்ரிக்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அது வரைக்கும் லேடி பேசிக்கிட்டு இருக்கா. பட் அவன் ஆஃப்ரிக்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. சைலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. சைலன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரெஷரைஸ்ட் குட் ப்ரீடிங். ஸோ அந்த டெலிஃபோனில் பேசுறாங்க, அதனால டிரான்ஸ்மிஷன் இது போல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த மேன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அந்த லேடி வந்து ஒரு குட் ப்ரீடிங் நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆக்சுவலாக அந்த லேடியை வந்து நல்லா வளர்த்துருக்காங்க, தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். பட் இவன் ஏன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னா அவன் ஆஃப்ரிக்கன் இதுக்கு முன்னாடி மேபி அவன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அவன் ஆஃப்ரிக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோனை வச்சிருக்கலாம், ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸில் வந்து திட்டிருக்கலாம். ஆனால் இந்த லேடி எப்படி இருக்கா, சைலண்டாக இருக்கான். ஸோ அதனால இவன் திங்க் பண்ணுறான், ஓகே அந்த லேடி வந்து நல்லா தான் வளர்த்துருக்காங்க, ஷீ ப்ராட் அப் இன் அ குட் வே அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணுறான். வாய்ஸ் when it came, lipstick coated, long gold road, cigarette holder piped. ஸோ லுக் அட் திஸ். இவங்க ரெண்டு பேருமே இதில் தான் பேசுகிறாங்க அப்படின்னா டெலிஃபோனில் தான் பேசுகிறாங்க. அந்த லேடி வந்து திரும்பி வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இவன் வந்து அந்த லேடி எப்படி இருப்பான்னு இவனா இமேஜின் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க. லிப்ஸ்டிக் போட்டு கண்டிப்பா அவ என்ன பண்ணிருப்பா, லிப்ஸ்டிக் போட்டிருப்பா. அது மட்டும் இல்ல லாங் கோல்ட் ரோட் சிகரெட் ஹோல்டர் பைப், கண்டிப்பா வாயில வந்து ஒரு கோல்டன் சிகரெட் வந்து வச்சிருப்பா, ஒரு கேஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து திங்க் பண்ணிக்கிறான். காட் ஐ வாஸ் ஃபவுலி. இவன் அந்த லேடி டைரக்டாவே பார்த்தது இல்லை. ஆனா இவன் எதனால அப்படி திங்க் பண்றான் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் we can say it is because of stereotype. நம்ம ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குல்ல. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன்ஸ் தான் அவங்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ வேர்ல்டு வைடில் வந்து இந்தியன்ஸ் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆல் வெஜிடேரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியன் எங்கேயாச்சும் போய் சொன்னீங்க கேனடாவில் யூஎஸ்ல நீங்கள் வந்து வீகனா அப்படின்னு தான் கேட்பாங்க 90%. ஸோ அது போலயே இந்த ஆஃப்ரிக்கன் மேனுக்கு வந்து என்ன வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கல் வியூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் லேடி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிப்ஸ்டிக் தான் கண்டிப்பாக போட்டிருப்பா, அதே போலயே வந்து சிகரெட் குடிச்சிட்டு தான் டெலிஃபோன் பேசுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கல் வியூ, நெகட்டிவ் வியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். God, I was foully. So this was the first question. அவன் என்ன கேட்குறா பாருங்க, ஹவு டார்க். அவன் ஆஃப்ரிக்கன்னு சொல்லிட்டான். அவன் அதுக்கு வந்து என்ன கேட்குறா அப்படின்னா ஹவு டார்க். ஐ ஹேட் நாட் மிஸ்கியர், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் கொஷின். நீ ஆஃப்ரிக்கன் சொல்கிறேன், எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கு, இல்லை டார்க் கொஞ்சம் பிளாக்காக இருப்பியா இல்லை ரொம்ப பிளாக்காக இருப்பியா, தட் இஸ் கரெக்ட் கொஷின். ஆனால் வந்து அவள் எதை இண்டிகேட் பண்ணுறா அப்படின்னா she just tries to indicate his race. ஓகேங்களா. ஆனால் வந்து பிளாக் அப்படிங்கிற வேர்டே வந்து இந்த போம் ஃபுல்லுமே யூஸ் பண்ணியிருக்கே மாட்டா பாருங்க. அவன் பிளாக்னு தெரியும், பட் பிளாக்ங்கிற வேர்டே வந்து யூஸ் பண்ணியிருக்கே மாட்டா. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் திங். ஓகேங்களா. ஸோ ஹவு டார்க், ஐ ஹேட் நாட் மிஸ்கிட், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க், பட்டன் பி ஆர் பட்டன் ஏ. அவள் கொஷின் பண்றா எப்படி அப்படின்னா நீ பட்டன் ஏவா பட்டன் பியா, நீ பட்டன் பியா இருந்தா நீ லைக், பட்டன் ஏ அப்படின்னா ரொம்ப டார்க், ரெண்டுல உனக்கு ப்ரெஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவள் கொஷின் பண்றா. இதை கேட்டோன்னா உனக்கு வந்து ரொம்ப கோபம் ஆகுது. ஏன் அப்படின்னா ஹீ இஸ் நாட் அ மிஷின் ரைட், நீ வந்து இப்படியா இருந்தா ஏ பட்டன் நமக்கு இல்லைன்னா பி பட்டன் நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஆஃப்டர் ஷி கம்ஸ் டு நோ தட் ஹீ இஸ் அன் ஆஃப்ரிக்கன். ஸ்டேஜ் ஆஃப் rancid breath of public hide and seek. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவன் கான்வர்சேஷனை வந்து ஆக்சுவலாக இவன் கலரை பற்றி தான் கேட்குறான், நீ பிளாக் தானே, நீ ரொம்ப பிளாக்காக இருப்பியான்னு கேட்குறான். ஆனால் வந்து டேரக்டாக கேட்குறதுக்கு அப்படின்னா பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக். இப்போ டேரக்டாக ஒயிட் பீப்புள் எல்லாமே பிளாக் பீப்புளை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் வெளியில் வந்து காமிச்சிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் லாஸ். அப்படி இல்லை ஒரு பிளாக் அப்படின்னா அவங்க டேரக்டாக சொன்னால் தே ஹாவ் டு ஃபேஸ் சம் கைண்ட் ஆஃப் கான்சிக்வன்சஸ், அவங்களை வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த லேண்ட்லைன் வந்து டேரக்டாக ஆஃப்ரிக்கன் அப்படின்றதுக்கு கட்டும் பண்ண முடியல, வீடு தரமாட்டேன்னு சொல்ல முடியல. அதனால ஷீ இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு வாட் வி கேன் சே try to build a conversation with this person. ஸோ கேட்டோன்னே நீ பட்டன் ஏவா பட்டன் பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனுக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. ஸோ வந்து ஒரு டெலிஃபோன் பூத்துக்குள்ளே இருக்கான், அதனால தான் ரெட் பூத் அப்படின்னு யூஸ் பண்ணுறான். ரெட் பூத், ரெட் பில்லர் பாக்ஸ். ஸோ டெலிஃபோன் பூத்துக்குள்ளே இருக்கான், சடனாக வந்து அது ரெட்டாக மாறிடுது. ரெட் பில்லர் பாக்ஸ், டெலிஃபோன் பூத் வெளில ஒரு பில்லர் இருக்குது, அது எப்படி இருக்கு ரெட்டாக தெரியுது. ரெட் டபுள் டயர் ஆம்னிபஸ் வெல்ச்சிங் டாட். ஸோ அவனை சுற்றி இருந்தால் ரெட் கலராக தெரியுது. ஆக்சுவலாக லிட்டரலாக அது ரெட் கலராக தெரியல. என்ன அப்படின்னா இட் ஷோஸ் ஹிஸ் ஆங்கர். அந்த லேடி வந்து இவனை எப்படி வந்து ஒரு மிஷின் ஆர்டர் ட்ரீட் பண்ணுறா. ஸோ அதனால அவன் ஆங்கர் ரெப்ரசென்ட்
பண்றதுக்காக தான் இந்த ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப இங்க டபுள் டயர்ட் பஸ் ஆம்னி பஸ் இருக்குது. இது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா the white people. Squelching door அப்படின்னா it represents the road, the black people. ஒரு டபுள் டிக்கெட் பஸ் வந்து ரோடு மேல போகும்ல, அது போல இந்த லேடி வந்து இவனை ஏறி மிச்சிட்டு போற மாதிரி he is just feeling. It was real. Shamed by ill-mannered silence, surrendered, pushed dumbfounded to the simplification. ஸோ வந்து திரும்பியும் வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் நிஜமா தான் கேட்குறான் நம்ம கலரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். ஃபைனலி constrained she was varying the emphasis, are you dark or very light. ஸோ வந்து அவன் டார்க்கா லைட்டா அப்படி ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படின்னு கேட்டப்ப அவன் வந்து டைரக்டா ஆன்சரே பண்ணல. இப்போ திரும்பி அந்த லேடி வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயிட் ரொம்ப ஒரு கைண்டான டோன்ல கேட்கறான், ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவ கேட்கறா. ஸோ ஃபைனலி ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவ இதைதான் பத்தி பேச நினைக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ரெவலேஷன் கேம். ஸோ the man is angry. இவன் வந்து அவகிட்ட கொஞ்சம் பிளேஃபுல்லா வந்து பிளே பண்ண பார்க்கலாம். லுக் அட் திஸ், யூ மீன் லைக் பிளைன் ஆர் மில்க் சாக்லேட். நீ வந்து டார்க்கா வெரி லைட்டான்னு கேட்குற. நீ வந்து இப்போ சாக்லேட் அப்படின்னா பிளைன் சாக்லேட் இருக்கும், மில்க் சாக்லேட்னு இருக்கும். ஸோ மில்க் சாக்லேட் வந்து ரொம்ப லைட்டான கலர் இருக்கும், பிளைன் சாக்லேட் அது மாதிரி நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ற மாதிரி கேட்குறான். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டா. லுக் அட் திஸ், ஹர் ஆக்சென்ட் வாஸ் கிளினிக்கல், crushing in its slight impersonality. rapidly wavelength adjusted, I choose. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவள் டேரெக்டாக பிளாக் அப்படிங்கிற கலரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்படின்னா யோசிக்கிறா. wavelength adjusted மீன்ஸ் வந்து வாட் வி கேன் சே அந்த ரிசீவர் இப்படி நகர்த்தி யோசிக்கிறா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இம்பர்சனாலிட்டி என்ன மீன் பண்ணுதுன்னா ஆஸ் அ பர்சன் ஷீ இஸ் அ ஒயிட். ஸோ அவள் டைரக்டா வந்து ஆப்பிரிக்கன் ரேஸை டைரக்டா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற குவாலிட்டி அவர்கிட்ட கிடையாது. ஸோ இம்பர்சனலா இருக்க ட்ரை பண்ற மாதிரி நினைக்கிறான். rapidly wavelength adjusted, I choose. ஸோ இவங்க கொஸ்டின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து பதிலே சொல்லல. அதனால வந்து he just trying to answer West African sepia and as afterthought down in my passport. ஸோ வந்து அந்த லேடியோட கொஸ்டின் வந்து ரொம்ப டேரக்டா இருக்கு. ஒரு டார்க் ஆர் வெரி லைட். இவன் வந்து பிளைன் இருக்கா, டார்க் சாக்லேட்டா, லைட் சாக்லேட்டான்னு கேட்கறான். அடுத்து வந்து பாஸ்போர்ட்ல கொண்டு வரான் பாருங்க, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் சிபியா டவுன் இன் மை பாஸ்போர்ட். ஸோ நீங்க என் பாஸ்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வெஸ்ட் ஆப்பிரிக்கன் சிபியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் இந்தியா, இப்போ சதர் சைடு அப்படின்னா நம்ம பீப்புள் ஒரு கலர்ல இருப்போம், நார்தன் பார்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு கலர்ல இருப்பாங்க. அதே போல ஆப்பிரிக்காலையும் அது மாதிரி ஒரு திங் இருக்கும் போல. அதுக்காக வந்து என் பாஸ்போர்ட் எடுத்து போட்டா நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ் என்ன கலர்ல இருப்பாங்களோ அந்த கலர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றான். That means he is not ready to accept that he is black. நான் black தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ண வந்து what we can say, he is not ready at all. Silence for spectroscopic flight of fancy till truthfulness found her accent hard on the mouthpiece. ஸோ அவளுமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரொம்ப what we can say மாடரேட்டா கொஸ்டின் பண்ண நினைக்கிறான். நான் கீப்பான கான்வர்சேஷன் வளர்த்துட்டே இருந்தால வாட்ஸ் தட் கன்சீடிங் I don't know what that is. நீ வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கான்னு சொல்றான், நான் அங்க உள்ள பீப்புளா என்ன கலர்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றான். ஃபாதர் ஹீ இஸ் ஆன்சரிங் லைக் ப்ரூனெட். அவங்க என்ன கலர் இருப்பாங்க, ப்ரூனெட் கலர். ப்ரூனெட் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ப்ரௌன் கலர்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிறான். ஃபாதர் லுக் அட் தி ஆன்சர் ஆஃப் த லேடி, தட்ஸ் டார்க் இஸ்ன்ட் இட். அவன் ப்ரௌன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் கொஸ்டின் என்னவா இருக்கு, ப்ரௌனா இருந்தாலும் அது டார்க் தானே இல்லையா அப்படின்னு கேட்கிறான். ஸோ இது மூலமாவே நமக்கு நல்லாவே தெரியுது அந்த லேடிக்கு இவனுக்கு வீடு கொடுக்க கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. Only because of one single reason, he is an African. அவ டைரக்டாவே வந்து சொல்ல முடியாது நீ ஆப்பிரிக்கன் அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னு. அதனாலதான் இந்த கான்வர்சேஷனா எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ இவனுக்குமே அது தெரியுது. பட் he is not ready to give up at all. ஸோ இப்படி கேட்கிறா, அதுவுமே டார்க் தானே இல்லையாங்கிறா. அதுக்கு இவன் பதில் சொல்றான், not altogether, facially and brunette, but madam you should see the rest of me. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நோ நீங்க வந்து என் ஃபேஸ் மட்டும் வச்சு, என் ஃபேஸ் வந்து ப்ரௌன் கலர் தான் இருக்கும், பட் ஃபேஸை மட்டும் வச்சு நான் ஃபுல்லுமே ப்ரௌன் கலர்னு யூ கேனாட் கம் டு அ ஜட்ஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ், பட் மேடம் யூ ஷுட் see the rest of me. அவன் வந்து எப்படி பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த சர்காஸ்டிக் மேனர், அவளை வந்து மார்க் பண்ற விதமா பேச ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அவன் கண்டிப்பா வீடு தர மாட்டான்னு சொல்லிட்டு இந்த மேனருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என் ஃபேஸை மட்டும் வச்சு எனக்கு ப்ரௌன் சொல்லாதீங்க, palm of my hand, soles of my feet or a parasoid blonde. ஸோ நீங்க வந்து என் உள்ளங்காலும் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா பிளாண்ட் கலர், கிட்டத்தட்ட வந்து பேல் கலர்ல தான் இருக்கும். ஸோ என் கையெல்லாம் ஒயிட் கலர்ல தான் இருக்கு. friction caused foolishly madam by sitting down has turned my bottom red and black.
ஸோ நான் வந்து உட்காரப்ப நிறைய ஃப்ரிக்ஷன் நிறைய ஃபோர்ஸ்னால வந்து என் பாட்டம் என்னாச்சு அப்படின்னா என் படாக்ஸ் வந்து இட் டேர்னிங் டு அண்டர் காக்கா கலர்ல வந்து இதாக இருக்கு, என்னோட பேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஓகேங்களா? ஸோ வந்து ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் மை பாடி. நீங்க வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மை ரேஸ் நான் வந்து ஆஃப்ரிக்கன் அதனால பிளாக்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சர்காஸ்டிக்கா வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்புறமா ஒன் மொமெண்ட் மேடம் அவன் பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹி இஸ் ஜஸ்ட் ஹியரிங் சம்திங். அவன் பேசுறதே ஒன் மொமெண்ட் மேடம் சென்சிங் ஹர் ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளாப். அவன் பேசுறப்ப பாதிலே தெரியுது வந்து கடுப்பாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கட் த ஃபோன். Sensing her receiver rearing on the thunder clap about my ears. So on the receiver வைக்க போறான்னு சொல்லிட்டு தெரியுது. ரொம்ப especially he used the word thunder clap. Thunder clap அப்படின்னா ரொம்ப வேகமா, because the lady becomes very angry. எதனால அப்படின்னா அவன் ரொம்ப சர்காஸ்டிக்கா அவளை வந்து மார்க் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சதுனால. Her receiver rearing on the thunder clap about my ears. So finally she put down the receiver in a very harsh manner. Madam, look at his last words. Madam, I pleaded, need you rather see for yourself. ஃபோனை கட் பண்ணிட்டாலுமே தெரிஞ்சுமே அவன் என்ன சொல்றான், கெஞ்சிரா அவன்கிட்ட, நீ இவ்வளோ கொஷின்ஸ் கேட்கறதுக்கு டேரக்டாவே நீ கூப்பிட்டு பார்க்கலாம்ல நான் என்ன கலர்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீ ஒரு டெசிஷன் வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த லேடிட்டு ப்ளீட் பண்ற மாதிரி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் போயம். இந்த போயத்தோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்தா இந்த போயம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா இட் இஸ் அபவுட் த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு ரேஸை வச்சு நமக்கு இது போல திங்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ தர மாட்டாங்க இங்கிலீஷ் சொசைட்டியில். அப்புறமா இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் த பிளாக் அண்ட் த ஒயிட். ஸோ இந்த பிளாக்ல நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான், நிறைய பேசுகிறான். ஆனால் அந்த ஒயிட் லேடி எப்படி இருக்கா, ரொம்ப மெக்கானிக்கலாக ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்கு. அது வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் எப்போ வந்து இப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் ஹி ஜஸ்ட் டோல் ஹர் தட் ஹி இஸ் அன் ஆஃப்ரிக்கன். நான் ஆஃப்ரிக்கன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவள் வந்து இது போல கொஷின்ஸ் கேட்கவே ஆரம்பிச்சா. ஸோ இந்த போயத்தில் வந்து இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதை பற்றி தான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. தென் the plight of African people. So இந்த பாத்துல வந்து ஒரு பர்சனை பத்தி இருக்கு, ஆனா இது வந்து it is actually happening to all the African people அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆத்தர் வந்து இந்த சொசைட்டிக்கு இந்த போயம் மூலமா சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆஃப்ரிக்கனா ஒரு சொசைட்டில எந்த அளவுக்கு சஃபரிங்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஒரு ஹோம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நீட். அவன் வந்து ரெண்ட்டும் கொடுக்குறான், எல்லாமே திங்ஸுமே இருக்கு அவன்கிட்ட. he is having all the what we can say documents and evidence. அவன்கிட்ட பாஸ்போர்ட் கூட ஷோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருந்து எல்லா குவாலிஃபிகேஷனுக்கே அவன் இருந்துமே பிகாஸ் ஆஃப் ரேஸ் வந்து அவன் வீடு கொடுக்குற மாட்டா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு ஆல் த ஆஃப்ரிக்கன் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. தென் hypocrisy, the landlady cautious. So through the people and the white people ஓட hypocrisy நல்லாவே வந்து சொல்லியிருப்பாரு இந்த ஆத்தர். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவன் வந்து பிளாக்கா அப்படின்னு தான் அவன் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் எப்பயுமே வந்து நீ பிளாக்கா அப்படிங்கிற வேர்டை மட்டும் அந்த டேரக்டா அந்த பிளாக் அப்படிங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ண மாட்டான். ரொம்ப காஷியஸாக வந்து வேர்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவா. டார்க், வெரி டார்க். ஸோ அவ எவ்வளோ பேசினாலுமே நீங்க பாருங்க, ஹவு டார்க், லைட் டார்க் ஆர் வெரி டார்க், ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட், தட்ஸ் டார்க். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்மே இதில் தான் இருக்கு, அவன் கலரில் தான் இருக்கு. ஆனால் டேரக்டா வந்து பிளாக் நீ பிளாக் தானே நான் தரமாட்டேன்னு அவன் டேரக்டா சொல்லிடலாம், ஆனால் வந்து அவர் சொல்லல. ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் த ஹிப்போக்ரைட்டிக்கல் நேச்சர் ஆஃப் ஆல் த ஒயிட் பீப்புள் இன் ஜென்ரல். ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க, அவங்களோட இன்டென்ஷன் வந்து நம்மளுக்கு புரியும், ஈவன் வந்து அவங்க வேர்டிங்ஸ் மூலமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த திங்குமே இந்த ஆத்தர் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஓவர் இந்த போயமை பற்றி நம்ம ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டீரியோடைபிக்கல் வியூ. ஸ்டீரியோடைபிக்கல் வியூ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது போல கண்டிப்பாக ஒயிட் லேடி அந்த லேடியை அவன் பார்த்ததே கிடையாது, லைக் தட் இவளுமே அந்த மேனை பார்த்ததே கிடையாது. அந்த லேடியை பார்க்காமலே வந்து ஒரு கன்ஃபெஷன் வந்திருப்பாங்க, கண்டிப்பாக வந்து லிப்ஸ்டிக் தான் போட்டிருப்பா ஃபோன் பேசுகிறப்ப. ஸோ லைக் தட் ஒரு கோல்டு சிகரெட் கேஸ் கிட்ட வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்திருப்பாங்க. அதே போல இந்த லேடி வந்து எதனால எனக்கு லிவரே கொடுக்க மாட்டா அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் வியூ தான். கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் அப்படின்னா அவங்க பிஹேவியர்ஸ் இப்படி தான் இருக்கும், அவங்க நேச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அபவுட் த ஆஃப்ரிக்கன்ஸ் தான் வச்சிருப்பா. ஸோ அந்த ஸ்டீரியோடைப்பை பேஸ் பண்ணி தான் இந்த போயமே இருக்கு. ஆனால் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் வாட் வி கேன் சே, இட் இஸ் நாட் ட்ரூத் அட் ஆல். அது உண்மையாகவே இருக்காது, அது வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதை வச்சு அவங்க நம்ம ஜட்ஜ் பண்றது. ஸோ அதான் அந்த போயம்லேயே நடக்குது. Well, this is the summary and explanation of the whole poem. Thank you all for watching this video. உங்களுக்கு இந்த சேனலோட கண்டென்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஆர்பியோட நெக்ஸ்ட் போர்ஷன் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.